பொய் பிரச்சாரம் செய்த நடிகர் விஜய். விஜய்க்கு எதுவுமே தெரியவில்லை. விஜய் பேசியது அனைத்தும் தவறான தகவல். ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்க, பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தட் இஸ் அது சன் நியூஸ்ல நடந்த ஒரு முக்கியமான விவாதம். பண்ற பொய் என்னன்றது விஜய் வாயிலே கேட்டுருவோம். இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? இவர் கேட்கிறார்களே, எந்த இடத்துல எப்ப ஃபேக்டரி கட்டப்பட்டது அப்படின்னு கேட்கிறார் இல்லையா. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதாவது இந்த ஆர்டிகல் டைட்டிலே படிப்பான், ஏன்னா நேயர்கள் தேடிக்கலாம். நாகப்பட்டினம் at 30 அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல். நாகப்பட்டினம் என்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 3 பார்ட்டா எழுதுறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ற மாதிரி ஒரு 3 கட்டுரைகள் வருது. அந்த கட்டுரைகள்ல முக்கியமா இந்த 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 பேப்பர்ல 2வது பேராகிராஃப் படிமா, அதுக்கு என்னன்றது மீனிங் சொல்லு. A case in point is the South Indian Railways setting up a central workshop at Nagapattinam in 1897 to maintain steam locomotives. எந்த வருஷத்துல? 1897 colonial times. இங்கிலீஷ்காரன் பீரியட்ல அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. The workshop was however moved to Trichy, citing better location. அங்க இருந்து எங்க திருச்சிக்கு அவங்க ரீலோகேட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேர் மீடியால உட்கார்ந்து பொய் சொல்றாங்களா? யார் பொய் சொல்றா? அவங்க அந்த தொழிற்சாலையே அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லன்றாங்க. விஜய் என்ன சொல்ற, மூடிட்டாங்கன்னு சொல்றாரு. அடுத்த லைன் படிமா. Further, a government boatyard in Nagapattinam was closed in the late 1970s. Stop. 1970s போட்யார்ட்ன்றது கப்பல் கட்டுற தொழிற்சாலை, போட்டு உருவாக்குற பவர் போட், இது மாதிரி அதையும் அங்கேருந்து மூடிட்டாங்கன்னு சொல்றாங்களா? ஆமா, ஃபினான்ஷியல் லாசஸ்னால மூடிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் the Tata Steel Rolling Mill in Nagapattinam too was shut in the early 1990s. இதையும் விஜய் ரோலிங் மில்லுன்னு மென்ஷன் பண்றாரா? ஆமா. இப்போ விஜய் பொய் சொன்னாருன்னா யார் பொய் சொல்றா? ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரிப்போர்ட், நான் தான் ஆர்டிகல் தானே சொல்றேன். நாகப்பட்டினம் at 30s ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல்ன்ற ஒரு கட்டுரை. இதுலயே இவ்வளவு டீடைல் இருக்கு. இப்போ இந்த விவாதத்தை பார்க்கிற மக்களுக்கு என்ன போய் சேரும்? விஜய் போய் தான் சொல்றாரு, அவருக்கு நாலேஜ் இல்ல அப்படின்னு, அறிவு இல்ல. அந்த ஒரு டிபேட் மறுபடியும் அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல. இது ஒன் ஆஸ்பெக்டா. அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு விஜய் என்ன வைக்கிறாருன்னா, இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்றாரு அவரோட ஸ்பீச்ல. இத எப்படி மீடியா ரிப்போர்ட் பண்ணுது? நியூஸ் பேப்பர் பார்த்தா மூணுமே வெல் ரெனவுண்ட் நியூஸ் பேப்பர். எதை லீட் எடுத்திருக்காங்க? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் ஃபாரின் இன்வெஸ்ட் இவ்வளவு பேசினார்ல விஜய், அதெல்லாம் விட்டு எதுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் லீட் எடுத்திருக்காங்க? விமர்சனத்துக்கு ஒரு ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. ஓகே, இது இப்போ லாஸ்டா நம்ம பேசணும்ல, ஃபாரின் ட்ரிப் என்னென்ன கம்பெனிக்கு போனாங்க? எல்லாமே சென்னையில இருக்கிற கம்பெனிஸ் தானே. எல்லாமே ஹெட்குவார்ட்டர் தான் சென்னையில இருக்கிறது, மதுரையில இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய ஒரு லேகையும் பார்த்தோம். இங்க என்னன்னா, இப்போ இத பத்தி அரசு கொடுத்த செய்தியை பார்ப்போமே. யூகே அண்ட் ஜெர்மன், அதுல ஜெர்மனில மட்டும் 15,516 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான புரிந்துணர்வு, 17,000 வேலைகள். அதே மாதிரி யூகேல 15,000 கோடி. இது இந்த ட்ரிப்ல 30,500 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த கோடிகள் எல்லாம் எங்க? எம்ஓயூவா தானே சைன் ஆகுது. எம்ஓயூன்றது இட்ஸ் நாட் ஜாப் கான்ட்ராக்ட் கிடையாது. அது ஒரு ப்ராமிஸ். அது அப்படியே நிறைவேற்றணும் அவசியம் கிடையாது. அது யார் வேணாலும் எழுதிக்கலாமே. அதே மாதிரி இப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இந்த இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜாப் கேரண்டி பண்ணப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க என்னன்னா, இந்த மிஸ்ட்ரியை தான் விஜய் கேட்கிறாரு. எங்க அது ஒயிட் பேப்பர் எங்க? இதைத்தான் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமலர் எல்லாமே எடுத்திருக்காங்க. விஜய் errs on quite a few facts அப்படின்னு, அதாவது தவறான தகவல்களை விஜய் தெரிவிக்கிறார். இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க. கொண்டு வந்தாங்களா? இப்போ இவங்க ஃபேக்ட் செக் தானே. யார்கிட்ட ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க? இவங்க நாகப்பட்டினம் முனிசிபாலிட்டி. அவன் தான் அத்தாரிட்டி. அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? ரெட் பிக்ஸ்ல
2000 crore scam on நாகப்பட்டினம் ட்ரிங்கிங் வாட்டர் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு செப்டம்பர் 14 2023 நம்ம வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட இன்டர்வியூ எடுத்தோம். இந்த பேர்ல வந்து பயங்கரமா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இவரை வந்து அதுக்கப்புறம் இவரு கேஸும் போட்டார்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 23 வீடியோட டைட்டில் சொல்றேன், மக்கள் கூட போய் பார்க்கலாம். 2000 crore scam நாகப்பட்டினம் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் எக்ஸ்போஸ்ட், ரெட்பிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ், இதான் டைட்டில். யார் வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல எப்படி ஜல்ஜீவன் மிஷன்ன்ற சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை இங்க உள்ள அதிகாரிகளும், அங்க உள்ள அதிகாரிகள் தான் மெயினா கொள்ளையடிச்சாங்கன்ட்டு, அதே அதிகாரிகள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் ஃபட்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால விஜய் தப்பு பண்ணிட்டாரு, ஃபேக்ட் தப்பா பேசிட்டாரு அப்படின்னு வந்து ஒரு விஜய் is on quite a few facts. Narayan காலேஜ் வந்து இல்ல அப்படின்னு வந்து விஜய் சொல்றாங்க. ஆனா இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வந்து அதை ரெஃப்யூட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி ஒரு காலேஜ் வந்து இருக்கு, நாகப்பட்டினத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது படிங்க. பனங்குடியில இருக்கிற காலேஜ்ல மெரைன் இன்ஜினியரிங் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, இது நான் காட்ட போற இந்த போர்ட்டல் வந்து டாக்டர் ஜெயலலிதா மீனவ பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த பிடெக் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங், இது ரெண்டே கோர்ஸ் தான் இங்க ஆஃபர் பண்றாங்க. ஓகே, அது அவங்களோட வெப்சைட்ல இருக்கு. இப்ப தமிழ்நாடு ஃபேக்ட் செக் என்ன பண்ணுது, விஜய் பொய் சொல்றாருன்னு வந்து ஓப்பனா தமிழ்நாடு அரசோடைய ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் ஒரு பிரஸ் ரிலீஸ் எப்படி அனுப்ப முடியும்? இப்ப விஜய் மேல இப்படி அவதூற பழி சொன்னா எப்படி? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஆக்டோபஸ்ன்றது ஒரு பகுதியா பார்த்துட்டு போவோம். ஓகே, இப்போ half a page ஃபுல்லா ஐ மீன் நெகட்டிவ். ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கான டெவலப்மெண்டா இருக்கு. இந்த பவர் கட் பத்தி பேசுறாருல விஜய், பேச போற இடம் வந்து ஹை டென்ஷன் லைன் மேல போகுது. அந்த ஹை டென்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான லைன். ஹை டென்ஷன் ஒயர் ஒரு பெரிய பிரச்சனை நாகப்பட்டினத்துல. கீழே இருந்து டியூப் லைட் அப்படி பிடிச்சாலே எரியும். ஓகே, புரியுதா நான் சொல்றது? அந்த ஒயரை வந்து அந்த லைனை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பா மனு கொடுத்தாங்க. இந்த மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு அரியலூர்லயும் பெரம்பலூர்லயும் கரண்ட் கட் ஆச்சுல, அதுக்கு வந்து காட்டுறாங்கம்மா. வேலூர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ளார். இதனிடையே அமித்ஷா வருகையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது இப்ப டிஎம்கே என்ன சொல்ல வருது? உனக்கு மட்டும் இல்லடா, நாங்க அமித்ஷாவுக்கே பவர் கட் பண்ணுவோம்னு சொல்றாங்களா? ஆமா, அது அப்படிதான் இருக்கு. இப்போ அப்படிதானே இருக்கு. ஆமா, see now people are trending this. நாங்க அமித்ஷாவுக்கே பவர் கட் பண்ணுவோம், நீ ஏமாத்துறோம் அப்படின்றது. ஆனா அவங்க பவரே கட் பண்ண கூடாதுல்ல இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இல்ல இது இப்ப வந்து அமித்ஷாவுக்கு இவங்க எல்லாம் பவர் கட் பண்ணல. ஓகே, இது குறித்து நம்ம ஆனா அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க, நாங்க பவர் கட் பண்ணோம். அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்கம்மா. இது ஏன் இது வந்து சர்ச்சையாகும் போது திமுக உடைய டிகேஎஸ் இளங்கோவன், ஒன் ஆஃப் த ஸ்போக்ஸ் பர்சன், அவர் வந்து ஏங்க சம்மர்ல இங்க வந்து கரண்ட் கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, அதனால அந்த இடத்துல அவுட்ரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கும் பவர் கட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. அமித்ஷா இங்க வந்து நிகழ்ச்சி நடத்த வரல. இங்க அவரு இங்க இருந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வேலூர் போறாரு, போற வழியில வந்து இது மாதிரி பவர் கட் ஆயிடுச்சு, நாங்க எதுக்கு பண்றோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. விவசாயிகள் கிட்ட இருந்து நெல் வாங்குறதுல வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருப்பாரு. நான் வந்து ஒரு விவசாயி, நான் வந்து என் ஊர்ல வந்து ஒரு 50 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்க, என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்கு. இது மாதிரி நிறைய பேர்ட்ட 5 ஏக்கர் இருக்கு, 10 ஏக்கர் இருக்கு. 50 ஏக்கரை வந்து ஒரு ஊர் நாங்க ஷேர் பண்ணிடுவோம். அறுவடை எப்படி நடக்கும்னா, இந்த 50 ஏக்கரும் வெவ்வேறு நாள் நடக்காது. கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள்ல மொத்த வயலா எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த இப்ப எல்லாம் அறுவடை மிஷின் ஒரு நாளுக்கு வந்துச்சுன்னா அது மறுபடியும் வந்துட்டு போக மாட்டான். அதனால ஒரு இடத்துல தங்கினான்னா பலரும் அடிச்சு தள்ளுவான். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 ஏக்கர் அறுக்கலாம்னு வச்சுங்களேன், ஒரு 5-6 நாள்லயே மொத்தம் ஒரு 50 ஏக்கர் அறுத்துருவாங்க. இந்த 50 ஏக்கர் நெல்லையும் நானே ஒரு ஸ்மால் ஃபார்மர், நான் எடுத்துட்டு போய் என் வீட்டுல வந்து ஒரு 100 மூட்டை 200 மூட்டை அடுக்கி வைக்கிறது என்னால முடியாது. ரெண்டாவது அந்த 100 மூட்டை 200 மூட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டிராக்டர் செலவு இருக்கும். வயல்ல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டிராக்டர் செலவு. அப்ப வீட்டுல இருந்து அந்த நெல் விற்கிற கொள்முதல் சென்டர் இருக்குல்ல, ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், கவர்மெண்டோட சென்டர், அதுக்கு நான் டிராக்டர்ல எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நேரடியா வயல்ல இருந்து நெல் எடுத்துட்டு போய் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு எடுத்துட்டு போயிடுவேன். இப்ப நான் எடுத்துட்டு போறது மாதிரியே எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே எடுத்துட்டு வருவோம்.
ரைட்டா. அப்போ அவங்க வந்து இடம் இருக்காது. அப்போ இந்த இடம் இல்லாமல் போகும்போது அந்த இடத்த நான் வந்து ஒரு ஒரு அந்த சென்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நான் நெல் மூட்டையெல்லாம் போட்டு நான் வந்து அதை வந்து பாதுகாக்கணும். அப்போ அதுக்கு ஒரு காசு வாங்குவாங்க, அந்த தார்பாய்க்கு ஒரு காசு வாங்குவாங்க. எவ்வளோ நாள் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்குது? மழை வந்ததுன்னா நெல் காலி ஆயிடும். அப்போ நான் இந்த மூட்டையை சீக்கிரம் வந்து பில்லு போட்டு நான் காசு வாங்கணும். அந்த பில்லு போடுறதுல ஒவ்வொரு இடத்துலையும் காசு அடிப்பாங்க. இங்கே இந்த ஃபேன் ஒன்று இருக்கும், ஃபேனில் போட்டால் தான், ஏன்னா நிறைய வந்து வீடு வந்துடும். ஆமாம், அப்போ வந்து ஒரு ஃபேன் போட்டால் அந்த வீட்ஸ் எல்லாம் பறந்துடும், ப்ராப்பர் நெல் இங்கே இருக்கும். அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து ஃபேனை ஜாஸ்தி போட்டேன்னு வச்சுக்கேன், நெல்லும் பறந்து போயிடும். ஓகே, புரியுதா? அப்போ எனக்கு லாஸ் ஆகிடும். அதுக்கு அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும். அப்புறம் இந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து எடைக்கு வைக்கிறான்ல மெஷர்மெண்ட்டுக்கு, அவனுக்கு ஒரு காசு கொடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் காசு கொடுக்கணும். இதுதான் வந்து விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நக்ஷல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுக்கு வந்து பூண்டி கலைவாணன்ற ஒரு முக்கியமான ஆள், மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், மாவட்ட செயலாளர் அந்த பகுதியில், ஐ திங்க் நாகப்பட்டினமா இருக்கும் இல்லைன்னா திருவாரூரா இருக்கும். அவரு ஒத்துக்கிறாரு, இது ஆமா இது நடக்கிறது புதிய தலைமுறையில் இது வந்து அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. ஆமா இது வாங்குறது உண்மைதான், ஆனா கட்டாயமா வாங்குறது இல்ல, விருப்பப்பட்டு கொடுக்குறதுன்றாரு. ரோடுமேன் வாங்குறது முதலமைச்சருக்கு சம்பளம் உண்டான்னு கேட்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது முதலமைச்சருக்கு சம்பந்தம் உண்டா இல்லையா? ஆமா, அப்படித்தானே இதுவும். சிஎம் வந்து விஜய வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், எக்ஸலென்ட் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சிஎம் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. நேத்து வந்து மன் கி பாத் எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி அவரே பேசுறாரு, அதே மாதிரி சிஎம் ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறாரு. அதுல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, தான் மட்டும்தான் வந்து திமுக, அதாவது அனுபவம், யாரு வேணாலும் புதுசா வரலாம் பிஜேபி எதிர்ப்போன்ட்டு, ஆனா அவர்கிட்ட வந்து அனுபவம், ஆற்றல், அதுக்கப்புறம் துணிவு எல்லாம் டிஎம்கே கிட்ட தான் இருக்கு. இப்போ பயன்ட்டாங்களா? ஆமா, நம்ம மட்டும்தான் பிஜேபி எதிர்ப்புன்னு போனோம். ஆனா விஜய் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு போது, நாங்க தான் ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறோம், அவங்க எல்லாம் வீக்கா எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரா? இது முதல்வர் இப்படி பேசும்போது அதுதான் வந்து ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதை தான் எல்லாருமே கடகடன்னு ஃபாலோ பண்ணி இந்த டோன்ல இனிமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அது இல்ல, ஏற்கனவே அவர் சொல்றது தானே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஐடியாலஜிக்கலா வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க, ஆற்றல் இல்ல அப்படிதான். ஆனா விஜய் என்ன சொல்ற, நீங்க 2 பேரும் கள்ள உறவு வச்சிருக்கீங்கன்றாரு. அப்பதான் பயம் வருது, அப்பதான் இந்த வார்த்தைகள் வருது. நாங்க வந்து ஸ்ட்ராங்கான எனிமி, நாங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்க தான் வந்து பாஜகவை எதிர்க்க முடியும், உண்மையா நாங்க தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு இவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரா? இதை ஊடகங்கள் எப்படி எடுத்துட்டு போகுதுன்னா, விஜய் வந்து ஒரு பாஜக கைக்குலி, பிஜேபி பி டீம் அப்படின்றத வந்து அதையும் நம்ம வந்து இந்த சன் நியூஸ் விவாதத்துல இருந்து பார்ப்போம். பிரவீன் காந்தின்றது ஒரு முன்னாள் இயக்குனர். அவர் ரஜினி வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் சப்போர்ட் பண்ணி இருந்தாரு. இப்போ விஜய் ஆதரவாளரா அவர் சொல்லிக்கிறாரு. ஆனா எந்த அடிப்படையிலையும் தாவேகாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. இவரை கூட்டு வந்து டிஸ்கஷன்ல, ஏன்னா சிஎம் ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறாரு, அதுக்கு அடுத்தது இவரை கூட்டு வந்து இந்து நாடுன்னு சொல்ல வைக்கிறாங்க. இந்து நாடு, இது இந்து நாடு, இது இந்து நாடு யாருடைய பெயர்ல? விஜய் ஆதரவாளர் பெயர்ல. ஓகே, இவருக்கு அபிஷியலா என்ன போஸ்டிங் விஜய் கொடுத்திருக்காரு? பேசினது 30 நிமிஷம் தான். என்னமா சொல்ற? 30 நிமிஷத்துக்கு எவ்வளவு கதறல் பாருங்க. இதுல இவர் பொய்கோழின்றது, இவர் தப்பான ஃபேக்ட் கொடுக்குறன்றது. See, this is why the media is biased. நான் not to support விஜய். நம்ம எங்கேயுமே எந்த இடத்துலயுமே சப்போர்ட் பண்ணல. நம்ம இந்த இடத்துலயும் சப்போர்ட் பண்ணல. ஃபேக்ட் பேசணும். நம்மள எத்தனை பேர் பார்க்க போறான்? 10 பேரை பார்த்துட்டு போறான். பட் நம்ம எவ்வளவு உழைச்சு இது உண்மை, இது என்னடா ஒரு ஆளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? ஃபேக்ட் செக்ன்ற பேர்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது அது. இது வந்து it's not an independent organization that's conducting the fact check இல்ல. ஓகே, இது வந்து பூண்டி கலைவாணன்றது முக்கியமான ஆளு திமுக, அவரே ஒத்துக்கிறாரு. இவர் வந்து பிரவீன் காந்தி எல்லாம் ஒரு பெரிய கெஸ்ட்னு கூட்டு வந்து பேசணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து எடுத்திருக்கோம். இவங்களே வந்து இவ்வளவு தைரியமா போய் சொல்லும் போது, அப்ப டிஜிட்டல் மீடியா வந்து நானும் வந்து வேணும்னே தான் அதை எடுக்கல. ஓகே, ஏன்னா இது எஸ்டாப்லிஷ்ட் மீடியம். நான் சொல்றது எல்லாமே வந்து மீடியா ஹவுசஸ்.
they're not small timers. timers. They're not நான் நீ நேத்து ஸ்டார்ட் பண்ண சேனலோ இல்ல. இல்ல நான் வந்து 4 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சேனலோ இல்ல. இவங்க எல்லாம் எஸ்டாப்லிஷ்ட், இவங்களுக்குன்னு ஒரு மக்கள் ரீடர்ஷிப் வந்து இருக்கு. ரொம்ப நம்புற ஊடகங்கள் இவங்க. அப்ப இவங்களே இப்படி சொல்லும் போது அப்போ நான் என்ன நினைக்கிறேன், டிஜிட்டல் மீடியா வந்து இன்னும் எவ்வளவு கேவலமா வாட்ஸ்அப்ல எவ்வளவு பேசுவான், ட்விட்டர்ல எவ்வளவு பேசுவான், அது மாதிரி ஈடியை வச்சு அவர் மிரட்டி அவர் நரேஷன்ஸ் பயங்கரமா சொல்லுவாங்கம்மா. ஈடிட்ட மாட்டிக்கிட்டாரு, ட்ரிஷா கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அதனால ஈடி வந்து மத்திய பிஜேபி வந்து அவரை மிரட்டி கொண்டு வந்து இங்க வைக்குது பாருங்க, பிரவீன் காந்தியே சொல்றாரு. அப்ப பிரவீன் காந்தி யாரு? பிஜேபியால் தாவேகாவுக்கு அனுப்பப்பட்ட ஆளு. இதெல்லாம் அடுத்தடுத்து நரேஷன் பில்ட் பண்ணிடுவாங்க. This is the reality of 30 minutes speech of Vijay yesterday in Nagapattinam and Tiruvallur.